வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உரை. அண்ணாமலை உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் என்பதால் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். சேலம் ஓமலூரில் எடப்பாடி பழனிசாமி சாடல். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. கிருஷ்ணகிரியில் அடுத்தடுத்த வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஜல்காவன் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சாதிபதிகளாக பெண்களை மாற்றும் முன்னெடுப்பின் கீழ் 11 லட்சம் பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி கௌரவித்தார். மேலும் 2,35,000க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 5,000 கோடிக்கு வங்கி கடன் உதவியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். மேலும் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 48 லட்சம் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 2,500 கோடி நிதியை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்து பேசினார். அப்போது லட்சாதிபதி சகோதரி திட்டம் மகள்கள் சகோதரிகள் வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டம் மட்டுமல்ல என்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை மாற்றும் ஒரு திட்டம் என்றும் இத்திட்டத்தால் வருங்கால தலைமுறை வலுப்பெறும் என்றும் தெரிவித்தார். அண்ணாமலை உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் என்பதால் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சேலம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் ஓமலூரில் கட்சி அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக அரசு திட்டமிட்டு பழிவாங்கும் விதமாக பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்து வருகிறது என்றும் இவற்றை முறியடிக்கும் வகையில் அதிமுக வழக்கறிஞர் அணியின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக பாஜக வெளியே எதிரியாகவும் உள்ளே உறவினர்களாகவும் உள்ளார் எனவும் IAS IPS அதிகாரிகள் பந்தாடப்பட்டு வருகின்றனர் எனவும் அண்ணாமலை உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் என்பதால் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டு இருக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். இது குறித்து சென்னை கிண்டியில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் சிண்டிகேட் கூடி முடிவெடுக்கும் வரை கட்டண உயராது என்றும் தற்போது கட்டக்கூடிய தேர்வு கட்டணமே இனி நடைமுறையில் இருக்கும் எனவும் தேர்வு கட்டணத்தை உயர்த்துவது மாணவர்களை பாதிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பேரண்டப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் 8 கார்கள் 4 லாரிகள் 1 பேருந்து என அடுத்தடுத்து 13 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலை விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அளித்து உயர்கல்வி படிப்பவர்களுக்கு மகத்தான சாதனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு விழாவை ஒட்டி திமுக பொறியாளர் அணி சார்பில் அனைத்து மண்டலங்களிலும் பேச்சு போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், மாவட்ட செயலாளர்கள் மகிழை தா. வேலு, சிற்றரசு தலைமை நிலைய அலுவலக செயலாளர் பூச்சி முருகன், பொறியாளர் அணி மாநில செயலாளர் SKP கருணா மற்றும் பொறியாளர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேசினார். அப்போது உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழா நடைபெற்று வருகிறது என்றும் உலகில் வேறு எந்த தலைவரும் செய்யாத சாதனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசினார். அப்போது திமுக ஜாதி கட்சி இல்லை எனவும் அனைத்து மதத்தையும் அனைத்து ஜாதியினரையும் உள்ளடக்கிய கட்சி திமுக என்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரும் விளையாட்டுத் துறையில் தம் பிள்ளைகள் வர வேண்டும் என்றும்
தற்போது எண்ணுகிறார்கள் எனவும் கலைஞர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உறுப்பினராக உள்ளார் எனவும் இக்கட்டான நேரத்தில் பலருக்கு உதவி வரும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் எனவும் தயாநிதி மாறன் தெரிவித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்துவது மட்டுமல்ல, அவர்களுக்கான ஒரு நிலையான கட்டமைப்பையும் உருவாக்கி உலக அளவில் வேறு எந்த தலைவருக்கும் செய்யாத மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு இதே அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் இது குறித்து பலரும் மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் உரையாற்றிய அந்த மேடையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய சிறப்புகள் குறித்து பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்றவர்கள் இங்கு அன்பிற்கினிய நண்பர் பூச்சி முருகன் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல கலைஞரின் புகழ் இன்றைக்கு எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லி, திமுக கழகத்தை பொறுத்தவரை இனிமேல் எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்பதை இங்கே மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார். விருதாச்சலம் அருகே இளமங்கலத்தில் அரசு தொடக்கப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இளமங்கலத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாத்துக்கூடல் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய பொருளாளருமான சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது மாணவர்கள் கல்வி கற்பதை கைவிடக்கூடாது எனவும் கல்வி முன்னேற்றம் தரும் என்பதால் மாணவ மாணவிகள் கல்வி பயின்று முன்னேற வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, பரீட்சை அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியை ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியில் மாநில ஊடக மைய துணை செயலாளர் ரகுவளவன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், நகர செயலாளர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மது மற்றும் போதைப் பொருள்களால் இன்றைக்கு இளம் விதவைகள் உருவாகிறார்கள், இளம் சிறார்கள், இளைஞர்கள் விபத்தில் பலியாகிறார்கள். தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை இழந்து, கனவை இழந்து, லட்சியத்தை இழந்து பரிதவிக்கிறார்கள் என்கிற அதற்கு காரணமான மது போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் மாபெரும் மகளிர் மாநாட்டை நடத்திருக்கிறார். அதற்கான பிரச்சார பயணத்தை விடுதலை சிறுத்தைகள் மேற்கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கும் இப்படிப்பட்ட கல்வித்திறன் போட்டிகளை நடத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு குக்கிராமத்தில் பிறந்து தன்னுடைய கல்வியால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய யுக்தியால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு சனாதனத்தையும், ஆர்எஸ்எஸையும், சாதிவாதத்தையும், மதவாதத்தையும் இன்றைக்கு எதிர்த்து போராடக்கூடிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வாழும் அம்பேத்கராக சிறந்து விழுகிறார். அவருடைய பிறந்த நாளில் கல்வி யாவருக்கும் பிறப்புரிமை, அந்த கல்விதான் மானுடத்தின் பெருவுரிமை என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் அவர் வழியில் போதை மற்றும் மது ஒழிப்பதற்கான விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். அதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறோம். தூத்துக்குடி மாவட்ட மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளை ஆதிச்சநல்லூருக்கு சுற்றுலா அழைத்துச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழ்வள்ள நாட்டில் உள்ள மாவட்ட மாதிரி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்துரையாடினார். அப்போது மாணவ மாணவிகள் எந்த ஊருக்கு சுற்றுலா சென்றது கிடையாது என்றும், நீங்கள் எங்களை தொல்லிகள் சார்ந்து நமது பண்பாட்டு சார்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லுமாறும் கோரிக்கை விடுத்தனர். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கீழ்வள்ளநாடு மாவட்ட மாதிரி பள்ளிக்கு சென்று 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை ஆதிச்சநல்லூருக்கு அழைத்து வந்தார். அப்போது பேருந்துகளில் மாணவ மாணவிகளுடன் பயணம் செய்தார். இதையடுத்து ஆதிச்சநல்லூர் உலகத்தரத்தில் உருவாக்கப்படவுள்ள அருங்காட்சியகத்தின் மாதிரியை மாணவர்கள் பார்வையிட்டனர். அதன் பின்னர் சி சைட்டில் அகழ்வாய்வு பணிகள் நடந்த இடத்தையும் அதில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களையும் பார்வையிட்டனர். இதையடுத்து சுற்றுலா அழைத்துச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். எம்ஜிஆரை போன்று விஜயும் நிச்சயம் அரசியலில் வெற்றி பெறுவார் என்று சேலத்தில் திரைப்பட நடிகர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார்.
சேலம் கோட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேலம் மாநகர சுடுகாடுகள், இடுகாடுகள் மற்றும் மின் மயானங்களில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வடை பாயாசத்துடன் சமபந்தி விருந்தை நடிகர் பெஞ்சமின் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். அதன் பின்னர் திரைப்பட நடிகர் பெஞ்சமின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுடுகாடு, இடுகாடு, மின் மயானங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளார்கள் எனவும், அவர்களை நாம் யாரும் கண்டுகொள்வதில்லை எனவும், அவர்கள் நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டிருக்க மாட்டார்கள் என்பதை கருத்தில் கொண்டு சேலம் மாநகர சுடுகாடுகளில் பணியாற்றுபவர்களுக்கு வடை பாயாசத்துடன் சமபந்தி விருந்து நடத்தி உள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆரை போன்று விஜயும் நிச்சயம் அரசியலில் வெற்றி பெறுவார் என்று நடிகர் பெஞ்சமின் தெரிவித்தார். மனசுல இடம் பிடிச்சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்ன குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி விஜய் சார் தான் சின்ன குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சார். பிறந்த குழந்தை 3 மாசம் கழிச்சு அந்த பிறந்த குழந்தை பாடுது, அப்படி போடு போடு போடுன்னு பாடுது. அதுக்கு காரணம் என்ன? அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களை தக்க வச்சிருக்காரு. அதனால எம்ஜிஆர் எப்படி சின்ன குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சாரோ அதே மாதிரி தளபதி விஜய் சார் சின்ன குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. நிச்சயம் அரசியல்ல கண்டிப்பா ஜெயிப்பார். அதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. இது முகஸ்துதிக்காக சொல்லலை, அவர் கூட பழகணும், அவர் கூட நடிச்சன்றதுக்காக சொல்லலை. ஒரு பொதுமக்கள் ஒருத்தரா நின்று நான் சொல்றேன். ஆமா, இது நடிகனா நான் சொல்லலை, ஒரு பொதுமக்கள் ஒருத்தரா நான் சொல்றேன். சேலத்துல இருந்து சொல்றேன். கருமாத்தம்பட்டி உட்கோட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் நம்பர் பிளேட் இல்லாத 42 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து 36 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்ட காவல்துறையினருக்கு கஞ்சா ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கருமத்தாம்பட்டி உட்கோட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 36 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்னாள் மாணவர்களில் சிலர் கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி வழக்கு மற்றும் வழிப்பறி உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. செட்டிப்பாளையம், நீலாம்பூர், சூலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் கஞ்சா மற்றும் பட்டாக்கத்திகள், போதை ஊசிகள் உள்ளிட்டவை காவல்துறையினர் கைப்பற்றினர். மேலும் நம்பர் பிளேட் இல்லாத 42 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், சர்ப்ரைஸ் ரைடு பண்ணோம். 5 தனிப்படைகள் அமைத்து 250க்கும் மேற்பட்ட காவலர்களை ரைட் பண்ணாங்க. காலையில் 5 மணிலிருந்து ரைடு நடந்துட்டு இன்னும் ரைட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த ரைட்ல கல்லூரி மாணவர்கள் என்ற போர்வையில சில சமூக விரோதிகள், வெளி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரியில் படிக்காத மாணவர்கள், அவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி போர்வையில நிறைய பேர் தங்கியிருக்கிறதாகவும், அவங்க கிட்ட வேர் இன்வால்விங் இன் ட்ரக் பிஸ்னஸ் அண்ட் வெப்பன்ஸ் வச்சுக்கிறோம் கிடைச்ச தகவலின்படி ரைட் பண்ணியிருக்கோம். அந்த ரைட்ல இது வரைக்கும் நமக்கு 6 வெப்பன்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். 3 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு 42 பைக் நம்பர் பிளேட் இல்லாமல், டாக்குமெண்ட்ஸ் இல்லாத 42 சஸ்பெக்டட் தெஃப்ட் வெஹிக்கிள்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட் அப்பவே 2 பேர், அந்த 2 அக்யூஸ்ட், அந்த 2 பைக் ப்ராசஸ் ஆஃப் ரைட் அப்பவே திருடிட்டு போகும்போது காட்டுமன்னார் கோவிலில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பிறந்தநாள் விழாவை பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மரக்கன்றுகள் வழங்கியும் திமுகவினர் கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான MRK பன்னீர்செல்வத்தின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார். ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி, நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவரும் ஆகிய கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் நகர பொருளாளர் மணிமாறன், மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் குமாரராஜா, ஒன்றிய துணை செயலாளர் பழஞ்சநல்லூர் பாஸ்கர், நகர துணை செயலாளர் சுப்பிரமணியன், நகர அவைத் தலைவர் சொர்ணம் அறிவழகன், ஒன்றிய துணை செயலாளர் நிஜார் அகமது, நகர துணை செயலாளர் சமத்துவம், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கல்லாநத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட முட்டல் கிராமம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஆனைவாரி நீர்வீழ்ச்சி மற்றும் முட்டல் ஏரி வனத்துறை சுற்றுலா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. மேலும் முட்டல் ஏரியில் படகு சவாரி, நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் வசதியும், வனப்பகுதியில் பொழுதுபோக்கு வகையில் குடில் பூங்கா மற்றும் சிறுவர்கள் விளையாடுவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இப்பகுதியில் ஆத்தூர் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சேலம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விடுமுறை
நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் முட்டல் ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு வருகை புரிந்து தங்களது குடும்பத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். இந்நிலையில் ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியில் தொடர் மழை காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பொன்னமராவதி அருகே அரசமலையில் நடைபெற்ற அதிமுக உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து பங்கேற்று அதிமுக தொண்டர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசமலையில் அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழக முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய செயலாளர் அரசமலை முருகேசன், பொன்னமராவதி மேற்கு ஒன்றிய செயலாளர் காசி, கண்ணப்பன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் குளிப்பிரை பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் சரசு மாரிமுத்து, அம்மா பேரவை நிர்வாகி கணேசன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் விக்னேஸ்வரன், பேரூர் கழக செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேன்மலை கொட்டாய் வனப்பகுதியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய 4 பேரை வனத்துறையினர் கைது செய்து அவர்களுக்கு தலா 20,000 ரூபாய் என 80,000 அபராதம் விதித்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக வன விலங்குகளை வேட்டையாடி வருவதாக மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாலக்கோடு வனசரக அலுவலர் நடராஜன், வனவர் கதிரவன், வனக்காப்பாளர் தினேஷ் முருகன், கிருஷ்ணவேணி ஆகியோர் தேன்மலை கொட்டாய் வனப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் சிலர் காட்டுப்பன்றியை வேட்டையாடி மாமிசத்தை பங்கு பிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை வனத்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தியதில் கதிரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரமேஷ், ரவி, மணிகண்டன், செல்வராஜ் என்பதும் வனப்பகுதியில் கன்னிவலை வைத்து காட்டுப்பன்றியை வேட்டையாடியதும் தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து பன்றி இறைச்சி, வேட்டையாட பயன்படுத்திய வலை கம்பிகள் பறிமுதல் செய்து 4 பேருக்கு தலா 20,000 என ரூபாய் 80,000 அபராதம் விதித்தனர். கஞ்சா, கள்ளச்சாராயம் போன்ற போதைப் பொருட்களின் விற்பனையால் மக்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடைபெறுவது குறித்து கீழ்பெண்ணாத்தூர் அதிமுக சார்பில் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் முருகன் தலைமையில் கஞ்சா, கள்ளச்சாராயம் போன்றவற்றால் மக்களுக்கு எதிராக ஏற்படும் குற்றச்சம்பவங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக தொண்டர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளரும் ஆன S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தால் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறி பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தார். அதையடுத்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைகள் வழங்கியதுடன் அதிமுக தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AK. அரங்கநாதன், மாவட்ட தகவல் தொடர்பு துறை மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சியின் நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியின் நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற கடற்கரையை தூய்மையாக பராமரித்து பாதுகாப்பும் விழிப்புணர்வு இயக்கத்தினை சென்னை மெரினா கடற்கரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் மெரினா மற்றும் பெசநகர் கடற்கரையில் 22 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கான 3 அதிநவீன கடற்கரை ரோந்து மோட்டார் வாகனங்களையும், நீர்நிலைகளை தூர்வாரும் 2 ரோபோட்டிக் இயந்திரங்களையும் மற்றும் கடற்கரையை சுத்தம் செய்யும் இயந்திரங்களின் செயல்பாடுகளையும் தொடங்கி வைத்தார். இதையடுத்து சென்னை மாநகராட்சியில் 411 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 50 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை தாம்பரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்து பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் சென்னை தாம்பரத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. பேரணியில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்தும் பூரண மது ஒழிப்பின் அவசியம் குறித்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்கள் இடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனிடையே போதைப் பொருட்கள் அதிகம் நடமாடும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டி கடமையும் பொறுப்பும் தமிழக அரசிற்கு உள்ளது என்றும் இப்பொறுப்பை உணர்ந்து தமிழக அரசு போதைப் பொருட்களை ஒழிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் தவ்ஹீத் அமைப்பின் மாநில செயலாளர் முகமது அலி தெரிவித்தார்.
மாணவர்களிடத்திலே சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் போதை பழக்கத்திற்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய விதமாக ஆரம்பத்தில் புகை பழக்கத்தை ஒருவன் கையில் எடுக்கிறான், அதற்கடுத்து போதை பாக்குகளை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து அவனை நிரந்தர போதை பழக்கத்திற்கு அடிமையானவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இதை தமிழக அரசு கூடுதல் கவனத்தோடு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழகத்தில் போதை பழக்கம் பரவாத விதத்தில் பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அப்படி தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறியது என்று சொன்னால் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டதை போன்ற கள்ளச்சாராயத்தினால் ஏற்படக்கூடிய மரணங்களும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். எனவே தமிழக அரசு இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அதே போல பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கும் நாங்கள் சில தகவல்களை எங்களுடைய பேரணியின் மூலமாக சொல்லிக் கொள்வோம். காஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளைகேட்டு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட காஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளைகேட்டு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி முசரவாக்கம் வெற்றிவேல் ஏற்பாட்டில் SPK தென்னரசு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் இரத்த தானம் அளித்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் SPK தென்னரசு சான்றிதழ்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கூரம் அஜித், கூரம் அலெக்ஸ், சர்க்குணம், அமர் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கல்லிடைக்குறிச்சியில் பேரூர் கழகம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கல்லிடைக்குறிச்சியில் உள்ள அண்ணா ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு கல்லிடைக்குறிச்சி பேரூர் கழகத்தின் சார்பில் நகர கழக செயலாளர் நாலாயிரமுத்து தலைமையில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமை கல்லிடைக்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் ஆழ்வார் மற்றும் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் ஐயப்பன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. மேலும் கண் புரை உள்ளவர்கள் சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டனர். முன்னதாக கல்லிடைக்குறிச்சி பேராட்சி மன்றம் முன்பு தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் குமரவேல், நெல்லை மாரிகப்பன், தங்கப்பாண்டி, காதர் மைதின், கரம்பை ரமேஷ், மாதுடையார் குளம் ரமேஷ்குமார் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் விஜயகாந்தின் முழு உருவ சிலையை பிரேமலதா திறந்து வைத்து கேப்டன் ஆலயம் என பெயர் சூட்டினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவருடைய 72வது பிறந்தநாள் விழா சென்னை கோயம்பேட்டில் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் முழு உருவ சிலை திறக்கப்பட்டு தேமுதிக அலுவலகத்திற்கு கேப்டன் கோவில் என பெயர் சூட்டப்பட்டது. இதையடுத்து விஜயகாந்த் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், LK சுதீஷ் உள்ளிட்டோருடன் இணைந்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர். நினைவிட வளாகத்தில் விஜயகாந்தின் முழு உருவ சிலையை திறந்து வைத்த பிரேமலதா விஜயகாந்த் சிலையை ஆற தழுவி கண்ணீருடன் முத்தமிட்டார். அப்போது இளைய மகன் நடிகர் சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக வடபழனி சிம்ஸ் மருத்துவமனைக்கு காரில் அழைத்துச் சென்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக தலைமை கழகத்தின் சார்பில் டெல்லி தமிழ் சங்கத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கி உள்ளோம் எனவும், சண்முக பாண்டியன் திரைப்படத்தின் பூஜை இன்று நடைபெற்றது, படத்தின் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும், தேமுதிக தலைமை கழகத்திற்கு இன்று முதல் கேப்டன் ஆலயம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கழகத்தினரால கொண்டாடப்பட்டிருக்கிறது. கேப்டன் இல்லாத முதல் பிறந்த நாள் இது. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வலியையே கொடுத்திருக்குது. இருந்தாலும் கேப்டன் வகுத்த வழியிலே இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில் வறுமை ஒழிப்பு தினத்தை தலைமை கழகம் முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து நகரம், ஒன்றியம், பேரூர், கிளைக்கழக மாவட்ட செயலாளர் தலைமையில இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நீங்க பாத்தீங்க, முழு உருவ சிலை, மார்பு அளவு சிலை இரண்டுமே கேப்டன் இன்னைக்கு ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எம்ஜிஆர் ஸ்கூல் ஆஸ் யூசுவல் நம்ம கொடுக்கின்ற 50,000, எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு உணவு, அப்புறம் பனை விதைகளை தமிழகம் முழுவதும் இன்னைக்கு விநியோகம் பண்ணியிருக்கோம். விபத்தில்லா நாள் விழிப்புணர்வு அறிமுகம் செய்த வாரத்தில் 10 உயிரிழப்புகள் நடைபெற்றது என்றும், விழிப்புணர்வின் கடைசி வாரத்தில் உயிரிழப்பு 2ஆக குறைந்துள்ளது எனவும் கூடுதல் ஆணையர் சுதாகர் தெரிவித்துள்ளார்.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் விபத்தில்லா நாள் என்ற விழிப்புணர்வின் கடைசி நிகழ்ச்சி சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் கூடுதல் ஆணையர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் துணை ஆணையர்கள், இணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ராக் நடன அகாடமி மாணவர்கள் சார்பில் நடன கலைஞர்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் விழிப்புணர்வு பாடல் ஒலிக்க அதற்கேற்றபடி நடனமாடி மாலில் கூடியிருந்த பொதுமக்களுக்கு விபத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது பொதுமக்கள் விழிப்புணர்வு நடனத்தை செல்போனில் படப்பிடித்து கண்டு கழித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து கூடுதல் ஆணையர் சுதாகர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், 5 முதல் ஆகஸ்ட் 26 வரை சென்னையில் ஆக்சிடென்ட் குறைக்கும் வண்ணம் ஜீரோ ஆக்சிடென்ட் டே அப்படிங்கிற தலைப்பில் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த 20 நாட்களாக பல்வேறு தரப்பு மக்களிடம் சென்று ஆக்சிடென்ட் ஆன் அவேர்னஸும் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுமே எடுத்துகிட்டு போனோம். இதில் பலர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். பட் முக்கியமாக இந்த 20 நாள் கேம்பெயினில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 13 ஃபேட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னா உயிரிழப்புகள் 13 கம்மியாக இருக்குது. மறைந்த முன்னாள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேமுதிகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட எல்லாப்புரம் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் ஒன்றிய செயலாளர் சுகுமார் தலைமையில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே கட்சி கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் சுகுமார் தலைமை தாங்கினார். ஒன்றிய அவைத்தலைவர் சிவகுமார், துணை செயலாளர் மோகன், நாராயணமூர்த்தி, சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட அவைத்தலைவர் பாபுராவ் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினார். இதில் ஆரணி நகர செயலாளர் ஜெகதீசன், கும்மிடிப்பூண்டி ஒன்றிய செயலாளர் ராமசுப்பிரமணி, நகர செயலாளர் ஜெயவேல் உள்பட திரளான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த கிடையூர் மேட்டூர் பகுதியில் சேலம் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ் தலைமையில் மேற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். முன்னதாக விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்த மாவட்ட செயலாளருக்கு பட்டாசு வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், செயற்குழு உறுப்பினர்கள் சசிகுமார், சுந்தர்ராஜன், சங்ககிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயபூபதி உட்பட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் தேமுதிக தலைவரும் முன்னாள் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் மகளிர் அணியினர் முன்னிலையிலும் தேமுதிகவினர் கொண்டாடினர். விழாவில் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அப்போது இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற அவரது கொள்கையை உறுதிமொழியாக ஏற்று அவரது புகழ் ஓங்குக என முழக்கமிட்டனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் நகர அவைத் தலைவர் சங்கர் உட்பட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். வத்தலகுண்டு அடுத்த பூசாரிப்பட்டி வஞ்சிபோடையில் அமைந்துள்ள கலியுக சிதம்பர ஈஸ்வரர் திருக்கோவிலில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த லட்சுமிபுரம் பூசாரிப்பட்டி வஞ்சிபோடையில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் கலியுக சிதம்பர ஈஸ்வரர் திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலில் மும்மூர்த்திகளான சிவா, பிரம்மா, விஷ்ணு ஆகியோரின் சிலைகளும் மிகப்பெரிய நந்தி சிலையும் அமைந்துள்ளது. கோவிலின் சுற்றுவட்டார சுவர்களில் திருவிளையாடல், புராண காட்சிகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பல பெருமைகள் வாய்ந்த இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த ஆண்டு நடத்தப்பட்டு 1 வருடம் நிறைவடைந்ததையொட்டி வருடாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் முன்னதாக திருப்பரங்குன்றம் சிவாச்சாரியர் ராஜபட்டர் தலைமையில் பூசாரி பரணிதரன் உட்பட பலர் கலந்து கொண்டு யாக வேள்விகளை நடத்தியதை அடுத்து நந்தீஸ்வரர், கன்னிமூலை கணபதி, விஷ்ணு, பிரம்மா உள்பட அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கலியுக சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் உள்பட பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிதம்பரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளித்தார். விழாவில் பல்வேறு ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கலியுக சிதம்பர ஈஸ்வரரை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் பாண்டி, செயலாளர் முருகவேல், பொருளாளர் செல்லதுரை, நிலக்கோட்டை முன்னாள் ராணுவ வீரர் கணேசன் மற்றும் திருப்பணி குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பிரம்மா
விஷ்ணு, சிவன் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டு இத்திருக்கோயிலிலே வழிபாடு செய்யப்பட்டு வந்துள்ளார்கள். இத்திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சமூகத்தினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைவரும் பெரு திருப்பணிகளை கொண்டு போன்ற முந்தைய ஆண்டு வெகும் சீரும் சிறப்புமாக மகா கும்பாபிஷேகமானது செய்விக்கப்பட்டு இன்றைய தினமானது முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக பூஜை எல்லாம் நடைபெற்று நிறைவேறியது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மதுரையில் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து வந்த சிறுவர் சிறுமிகளுக்கு ஆடிட்டர் சேது மாதவா பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். மதுரையில் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் SS காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரியவர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறுவர் சிறுமியர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து பங்கேற்றனர். கோவிலுக்கு வந்த அத்தனை கிருஷ்ணர் ராதைகளுக்கும் ஆடிட்டர் சேது மாதவா பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து SS காலனியில் உள்ள ஸ்ரீ மகா பெரியவர் கோவிலில் கிருஷ்ணர் ராதை சிலை மற்றும் ஸ்ரீ மகா பெரியவர் சிலை உள்ளிட்ட வெள்ளி பாதுகைகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நடைபெற்ற குட்டி கிருஷ்ணர் ராதைகளின் சேட்டைகளை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் கிருபானந்த வாரியார் சாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தர்மபுரி குமாரசுவாமி பேட்டையில் பாரிமுனை நண்பர்கள் மற்றும் வாரியார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் கிருபானந்த வாரியார் சாமியின் 118வது பிறந்தநாள் விழா குமாரசாமி பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பின்புறம் தட்சிணாமூர்த்தி மடத்திருவில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் மோகன்குமார் தலைமை தாங்கினார். செயலாளர் ஸ்ரீதர் அனைவரையும் வரவேற்றார். பொருளாளர் மணிவண்ணன், ஊர் பிரமுகர்கள் குமார், வேலாயுதம், மோகன், சதாசிவம், இளங்கோவன், செல்வமணி, நிர்வாகிகள் கணேஷ், தவமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கிருபானந்த வாரியார் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். விழாவில் அறங்காவலர் குழு தலைவர் சேகரன், நிர்வாகிகள் உதயபானு, தவமணி, சேகர்பாபு, சோமசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கிருபானந்த வாரியாரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உரை. அண்ணாமலை உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் என்பதால் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். சேலம் ஓமலூரில் எடப்பாடி பழனிசாமி சாடல். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. கிருஷ்ணகிரியில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.